அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணியைப் போல காத்து கொண்டீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சிக்க கூடாதபடிக்கு உம்முடைய கரம் கூறி போகவில்லை. கேட்க கூடாதபடிக்கு உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை. ஆண்டவரே, நீர் எங்களை ரட்சிக்கிற தேவன். எங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறீர், உதவி செய்கிறீர், பிரச்சனைகளை கடந்து செல்ல பலன் கொடுக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 46வது வசனம். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. இப்ப நமக்கு இருக்கிறது ஜென்ம சரீரம், நேச்சுரல் பாடி. அது முந்தினது. இனிமேல் நமக்கு வரப்போறது ஆவிக்குரிய சரீரம். ஆண்டவரோட வருகை நாள்ல நம்ம சரீரம் மறுரூபமாக்கப்படும். அந்த மறுரூபமாக்கப்படுற சரீரம் தான் ஆவிக்குரிய சரீரம். இந்த சரீரம் அழிவுக்குரியது. அந்த சரீரம் ஆவிக்குரிய சரீரம் என்றென்றைக்கும் அழியாமல் நிலைத்திருக்கக்கூடியது, நித்தியமானது. முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன். முந்தின மனுஷன்றது ஆதாம், மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல மண்ல இருந்து ஆதாம உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். இரண்டாம் மனுஷன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த கர்த்தர். வானத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து. மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மண்ணானவன் ஆதாம், அவன் எப்படி இருக்கானோ அதே மாதிரிதான் மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நம்ம எல்லாரும் ஆதாமை போல இருக்கிறோம். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர்கள் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். நம்ம பரலோகவாசிகள், நம்ம அவருக்கு சொந்தமானவர்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 23வது வசனத்துல நம்ம கிறிஸ்துவின் உடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம தேவனுக்குரியவர்கள். அதனால அவரை போல நம்ம மாறணும். அவர் எப்படி இருக்காரோ அப்படி நம்ம மாறணும். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல. இப்ப நம்ம அணிந்திருக்கிறது மண்ணானவனுடைய சாயல், மனுஷ சாயலா நம்ம இருக்கோம். ஜென்ம சரீரத்தோட நம்ம இப்ப இருக்கோம். வானவருடைய சாயலும் அணிந்து கொள்வோம். இனி நம்ம அணிந்து கொள்ள போறது தேவனுடைய சாயலா மாற போறோம். 1 யோவான் 3வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, 1 யோவான் 3:2, பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்றும் இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவரை போல நம்ம மாற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவென்றால், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. மாம்சமும் இரத்தமும் அப்படின்னு இங்க சொல்லி இருக்கிறது நம்மளுடைய ஜென்ம சரீரம். இயற்கையா இருக்கிற நம்மளுடைய சரீரத்தோடு நம்ம அங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அழிவு உள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. ஏன்னா இந்த சரீரம் அழிவுக்குரியது. தேவனுடைய ராஜ்யம் அழியாமை உள்ளது. அதனால அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிக்காது. இதோ
ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பவுல் கொரிந்து சபைக்கு ஒரு ரகசியத்தை சொல்றார். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல நம்ம இந்த சரீரத்துல இருந்து மறுரூபமாக்கப்பட்டு அந்த சரீரத்தை, தேவனுடைய சாயலா இருக்கிற அந்த சரீரத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 21வது வசனம். பிலிப்பியர் 3:21 அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையின் செயலின்படியே நம்முடைய அற்ப சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். எப்படி அவரை போல நம்மளோட சரீரம் மறுரூபமாக்கப்படும். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். ஆண்டவருடைய வருகையில அவர் வரும்போது எக்காலம் தொனிக்கும். அப்போ மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. அவங்க எப்படி எழுந்திருக்கிறாங்கன்னா அழிவில்லாதவர்களாய். அதுக்கப்புறம் அழிவு கிடையாது அந்த சரீரத்துக்கு. நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். நம்மளோட உயிரோடு இருக்கிறவங்க மறுரூபம் ஆக்கப்படுவாங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், அழிவுள்ள இந்த ஜென்ம சரீரம் அழியாமையை பெற்றுக்கொள்கிறது. சாவுக்கேதுவாகிய இது சாவாமையை தரித்து கொள்ள வேண்டும். சாவுக்கேதுவான இந்த சரீரம் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்க போறோம், அவரோடு கூட இருக்க போறோம். அப்படிப்பட்ட சரீரத்துல அழிவு கிடையாது. இது ரோமர் 8வது அதிகாரம் 23வது வசனத்துல கூட அந்த உயிர்த்தெழுதலை குறிச்சு அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 8:23 சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த மறுரூபமாக்கப்படுறதுக்காக காத்திருக்கிறோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது, மறுரூபமாக்கப்படும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அந்த நாள்ல மரித்தவங்க உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. நம்ம உயிரோடு இருக்கிறவங்க மறுரூபமாக்கப்படுற அந்த நேரத்துல மரணம் ஜெயமாக விழுங்கப்படுகிறது. ஏசாயா என எழுதியிருக்கிற வார்த்தை எங்க இருக்குன்னா ஏசாயா 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவருடைய வருகை நாள்ல மரணத்தை ஜெயமாக விழுங்கி அழிவுக்கேதுவான இந்த சரீரம் அழியாமையை பெற்றுக்கொள்கிறது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? இது ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வாதைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்ட வார்த்தைய இங்க எடுத்து பயன்படுத்துறாரு. மரணம் உன் கூறு எங்கே, உன்னோட அடிப்படையா மரணத்துக்கு காரணமானது எது, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, நீ எதை ஜெயம் எடுத்த பாதாளத்தை அப்படின்னு ஒரு 2 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அடுத்து அதுக்குரிய பதில், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் சம்பளம் தான் மரணம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம்,
பாவத்தோட ஸ்ட்ரென்த் எதுல இருக்குன்னா நியாயப்பிரமாணம். ஏன்னா நியாயப்பிரமாணம் தான் எது பாவம் அப்படின்றத மனுஷனுக்கு சுட்டி காட்டுது. அதனால நியாயப்பிரமாணம் வந்த பிறகுதான் பாவம் உயிர் பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. அந்த பாவத்தோட பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம்தான் நம்ம மரணத்தை ஜெயிக்கிறோம், ஜெயித்து உயிர்த்தெழுகிறோம். அதனால அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்தது இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே அப்படின்னு சொல்லிட்டு கொரிந்து சபை விசுவாசிகளை பார்த்து பவுல் சொல்றாரு, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து. நம்ம ஆண்டவருக்காக என்னென்ன செய்யறோமோ அதெல்லாம் வீண் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம பலனை பெற்றுக்கொள்றவங்களா இருக்கிறோம். நீங்கள் அதை அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகவும் அசையாதவர்களாகவும் நம்ம வச்சிருக்கிற விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். எதுனாலையும் நம்ம விசுவாசம் அசைக்கப்படக்கூடாது. கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாகவும் இருப்பீர்களாக. கர்த்தருடைய செயல்கள்ல கிரியைகள்ல அவருக்காக பணி செய்கிறதுல நம்ம சோர்ந்து போகாம அதுல நாளுக்கு நாள் பெருகுகிறவர்களாக இருக்கணும். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொள்றோம்னா, முந்தின மனுஷன் ஆதாம், பிந்தின மனுஷன் இயேசு கிறிஸ்து. முந்தின மனுஷன் மண்ணுல இருந்து உருவாக்கப்பட்டவன். அடுத்து வந்தது இரண்டாவது மனுஷன், பிந்தின ஆதாம். இதெல்லாம் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. அவர் வானத்திலிருந்து பரலோகத்திலிருந்து வந்தவர். அவர் எப்படிப்பட்டவரோ அப்படி நம்ம மாற போறோம். இப்ப மண்ணின் சாயல இருக்கிறோம். ஆனா அடுத்து வானவருடைய சாயலை போல இயேசு கிறிஸ்துவை போல மறுரூபமாக்கப்படுவோம். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இந்த சரீரத்தோடு நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்துலதான் நம்ம பிரவேசிக்க போறோம் தேவனுடைய ராஜ்யத்துல. எக்காலம் தொனிக்கும். ஒரு நிமிஷத்துல ஒரு இமை பொழுதுல நம்ம எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். மரித்தோர் எழுந்திருப்பாங்க, உயிரோடு இருக்கிறவங்க மறுரூபமாக்கப்படுவாங்க. இந்த சரீரம் அழியாமையை பெற்றுக்கொள்ளும். சாவிக்கு ஏதுவான இந்த சரீரம் சாவாமையை பெற்றுக்கொள்ளும். அந்த நேரத்துல மரணத்தை இயேசு கிறிஸ்து ஜெயமாக வெற்றி சிறக்கிறாரு. மரணத்துக்கு காரணம் பாவம். பாவம் நியாயப்பிரமாணத்தின் மூலம் பலன் செய்கிறது. இயேசு கிறிஸ்துவினால நம்ம மரணத்தை ஜெயிக்கிறோம். அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லணும். நம்ம படிக்கிற எல்லா பிரயாசங்களுக்கும் ஊழியங்களுக்குரிய பலனையும் நம்ம பெற்றுக்கொள்வோம். அதனால நம்ம விசுவாசத்துல உறுதியானவர்களா, அசைக்கப்படாதவர்களா, ஒவ்வொரு நாளும் அவருக்காக பணி செய்கிறதுல பெருகிறவர்களா காணப்படணும் அப்படின்றத இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே, இந்த நாள்ல கூட உம்முடைய வருகையில நடக்கிறத மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்றத நாங்க தியானிக்க நீங்க கொடுத்த கிருபைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளுக்கென்று எங்க ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு மரணத்தின் மேல் நீ ஜெயம் கொடுக்கிறீர். ஆண்டவரே, அதற்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்க பெற்றுக்கொண்ட இந்த விசுவாசத்துல ஆண்டவரே எங்களுக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறீர். உம்மோடு என்றென்றும் வாழ போறோம். அந்த விசுவாசத்துல உறுதிப்பட்டவர்களாய், அசைக்கப்படாதவர்களாய், நாளுக்கு நாள் உம்முடைய கிரியைகள்ல பெருகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நீங்க எங்க கூட இருந்து கரம் பிடித்து வழி நடத்தி செல்லுங்க. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எல்லா தீமையிலிருந்து எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிறவர்களை வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விசுவாசித்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் சுவிசேஷ பணியிலே
எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். காட் bless you.